விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஸ்பெஷலிஸ்ட்னா அது நான் தான். அதனால் யார் எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்க எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் எங்கிட்ட தான் ஜாதகம். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய 5 நாட்கள் என்னென்ன? முதல் நாள் முடிஞ்சு போச்சு. என்னது? 8 கூடையவன் 5ஆம் இடத்துல நீச்சம் பெற்று விட்டான். 8ஆம் தேதியோடு போச்சு. அதே நேரத்தில் 11 கூடையவனாகவும் அவன் இருக்கிறான். முதல் முக்கியமான தேதி 8லேருந்து 23. உங்கள் மாமனார் இருக்கிற திசைப்பக்கம் கூட 9ஆம் இடத்துக்கு வர்றது. அதே மாதிரி 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிறது இந்த கடகத்தில் குரு உச்சம் பெறுவது. இது ரெண்டும் உங்களுக்கு சிங்க்ரனைஸ் ஆகிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களாக இருக்கும் நீங்கள் கடகத்தில் குரு உச்சம் பெறுவது என்பது மாபெரும் அமைப்பு. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஸ்பெஷலிஸ்ட்னா அது நான் தான். அதனால் யார் எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்க எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய 5 நாட்கள் என்னென்ன? முதல் நாள் முடிஞ்சு போச்சு. என்னது? 8 கூடையவன் 5ஆம் இடத்துல நீச்சம் பெற்று விட்டான். 8ஆம் தேதியோடு போச்சு. இது இந்த ஏப்ரல் 8ஓட முடிஞ்சு போச்சு. 23ஆம் தேதி வரைக்கும் அவர் நீச்சமாக தான் இருக்கார். 8 கூடையவன் நீச்சமாகும் பொழுது என்னாங்கன்னா வறுமை, கடன், ப்ராப்ளம் போன்றவை சரியாகும். இதனால் வரைக்கும் ஒரு கேஸில் இருந்தீங்க, இது ஒரு லீகல் இஷ்யூவில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் என்பது சரியாகும். 8 கூடையவன் நீச்சமாகிறார். அதே நேரத்தில் 11 கூடையவனாகவும் அவன் இருக்கிறான். முதல் முக்கியமான தேதி 8லேருந்து 23. உங்கள் மாமனார் இருக்கிற திசைப்பக்கம் கூட போயிடாதீங்க. காரணம் என்னென்னா 11 கூடையவன் நீச்சமாயிட்டான். போனால் தேவையில்லாமல் சண்டை வரும். பழைய கதைகள் பேசாதீங்க. ஒய்ஃப் ரிலேட்டடான பழைய கதைகள் பேசாதீங்க, சண்டை வரும். பழைய நண்பரை சந்திப்பீங்க. அவன் இது நாள் வரைக்கும் உங்களை பிரிஞ்சிருந்ததுனால தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க. திரும்ப அவனை சந்திச்சிங்கன்னா பழையபடி போயிடுவீங்க. ஸோ அதனால் நண்பர்களிடம் விலகியிருங்கள். 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. இந்த 5ஆம் இடத்தை சனி பகவான் புத பகவானோடு சேர்ந்து இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. 23ஆம் தேதி இந்த புத பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 8 கூடையவன் 6இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். டே அப்பா, இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சொத்துக்கள் வருவதற்கான நேரம். சில பேர் வீடு வாங்குவீங்க, சில பேர் வண்டி வாங்குவீங்க, சில பேர் கார் வாங்குவீங்க. அந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டைம் இந்த 23ஆம் தேதி. அடுத்தது 7 கூடைய சுக்கிர பகவான் இந்த மாதம் 20ஆம் தேதி ஆட்சி பெறுகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் வரப்போகிறது. காதல் வருகிறது. ஏற்கனவே 5ல் இருக்கிற சனி பகவான் 5, 6, 7 பார்த்துட்டு இருக்கார். இதில் 7 கூடைய சுக்கிரனே வர ஆட்சி பெறுகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு காதல் வந்துச்சோ, ஒரே லவ்ஸ் தான், கல்லுக்குள் ஈரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதலா அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்தை சுக்கிரன் 7 கூடையவன் ஆட்சி பெறுகிறான். 7 கூடையவன் என்றால் நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னோவேஷன்ஸ்னு பேர். வாழ்க்கையில் நம்ம ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ட்ராக்கில் முன்னுக்கு வர்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா கடின உழைப்பா இல்லை, வெறும் திறமையா இல்லை, அதையும் தாண்டி இன்னோவேஷன், கிரியேட்டிவ் மைண்டு தான் ரொம்ப முக்கியம். ஒரு பிஸ்னஸை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறீங்கிறது உங்களுடைய க்ரியேட்டிவ்னஸில் இருக்குது. ஸோ அந்த 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கொசு வந்தது. அது தன்னை மேம்படுத்தி கொள்ளாதால் இன்னும் கொசுவாகவே இருக்கிறது. நம்ம மட்டும்தான் இவ்வளோ தூரம் அப்டேட்டட் ஆகி மனிதனாக இருக்கோம். ஸோ அப்போ அந்த மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்கிறது தான் பிஸ்னஸ். நான் சாதாரணமாக ஆரம்பித்தேன், இன்றைக்கி இந்த லெவல் போயிடுச்சு. 7 கூடையவன் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும்? நீங்கள் அப்டேட் ஆக போகிறீங்க. சாதாரணமாக நான் ஒரு இந்த கடை வச்சுருந்தேன், சிம்பிளான கடை வச்சுருந்தேன், இப்போ நான் அந்த கடையை டெவலப் பண்ணிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் 8 கூடையவனாக உங்களுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றதற்கு பிறகு குரு பகவான் வருகிறார். இந்த குரு வருவதற்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம். ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் வருகிறார். ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் வருவது எங்கன்னா 9ஆம் இடத்திலே வருகிறார். இந்த 9ஆம் இடம் என்பது என்னன்னா பாக்யஸ்தானம் என்று பொருள். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. இந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் இது நடக்கும். அதே நேரத்தில் இது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றது. அதே மாதிரி 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிறது இந்த கடகத்தில் குரு உச்சம் பெறுவது. இது ரெண்டும் உங்களுக்கு சிங்க்ரனைஸ் ஆகிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களாக இருக்கும் நீங்கள் கடகத்தில் குரு உச்சம் பெறுவது என்பது மாபெரும் அமைப்பு. இந்த ஜூன் 2 மைண்டில் வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஜூனுக்கு அப்புறம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஜூனுக்கு அப்புறம் இந்த குரு பகவான் ஃபஸ்ட்டு வந்தோடனே விருச்சிகத்தை தான் பார்க்குறார். வந்தோடனே விருச்சிகத்தை பார்ப்பார். வேர் இஸ் விருச்சிகம் ஐ வாண்ட் டு சி. ஏன்னா நம்மளை தேடுறாங்க, குரு பகவான் உங்களை தான் தேடுறார். பார்த்த உடனே
என்னென்ன செய்யணுமோ உங்கள் லைஃப்பை தலைகளை மாற்ற போகிறார். கடந்த 10 வருடமாக விருச்சிகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காத பிரச்சனையே கிடையாது. ஒரு பக்கம் 7.5 சனி இருந்தது, ராகு இருந்தது. அடியே அப்பா, ஊரில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் அட்டன் பண்ண ஒரே ஆள்னா அது நீங்கள் தான். கேது விருச்சிகத்தில் இருந்த காலத்துலேருந்து உங்களை பார்க்குறேன். இப்போ கேது சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போகிறான். ஆல்மோஸ்ட் 5 ஸ்டெப்பு, ஐயோன்னு 5, ஐயஞ்சு 25, 7.5 வருஷமாக கேதுனால பாடுபட்டீங்க. அப்புறம் இந்த மிஸ்டர் சனினால் பாடுபட்டீங்க. இப்போ அடுத்ததாக ஒரு வழியாக இப்போ 4ஆம் இடத்து சனி 5க்கு போயிருக்கான். இனிமே தான் உங்களுக்கு நிம்மதினு வச்சுக்கோங்களேன். இப்போ குரு பகவான் உங்களை பார்த்துடுறார். எதை பார்க்குறார்? உங்களுடைய உடம்பை பார்த்துறார். உடம்பில் இருக்கக்கூடிய சகல விதமான நோய்களும் நண்பர்களே எப்பொழுதுமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், ராகு நினைத்தால் என்ன வேணால் செய்வார். ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். குருவுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. ஏனென்றால் குரு பார்வையே போதும், அவர் ரொம்ப எஃபர்ட்லாம் போட வேண்டாம். குரு சும்மா பார்த்தாலே போதும், அந்த இடம் சரியாயிடும். அதுதான் அவரோட சக்தி. ஸோ குரு உங்கள் உடம்பை பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள், முக்கியமாக வயிறு, கிட்னி, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக காலில் நீர் கட்டிக்கிறது, எப்போ பார்த்தாலும் அந்த ஒபிஸ் ப்ராப்ளம், இது போன்ற இருக்கவங்களுக்கெல்லாம் குரு பகவான் பார்க்கும்போது சரியாயிடும். இதெல்லாம் நல்லது. அப்போ நீங்கள் நினைவைத்துக் கொள்ள நாள் புத பகவான் 23 மேஷத்தில் 23ஆம் தேதி, அண்டு ரிஷபத்தில் 20ஆம் தேதி ஏப்ரல். அதே மாதிரி அடுத்ததாக இந்த செவ்வாய் பகவான் நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகிறார் புரட்டாசி மாதம். அதே மாதிரி ஆவணி மாதம் சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெறுகிறார். இதெல்லாம் முக்கியமான மாதங்கள், முக்கியமான இதை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஏப்ரல் 14 சூரிய பகவான் உங்களுக்கு மேஷத்தில் உச்சம் பெறுகிறார். மிக அற்புதமான பலனே அவர் உச்சம் பெறுவது தான். ஏன்னா உச்சம் பெற்ற உடனே என்ன ஆகுதுன்னா தொழில் நல்லா வரும். எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு நாள், நாளான்னைக்கு காலிலேருந்து நம்ம கடை வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி, இந்த மாதிரி, வேற மாதிரி சீரியஸாக நல்லா இருக்கும் போது. பேக்கரி டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ண, பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸிங்கிற மாதிரி பயங்கர பிஸியாக போகிறீங்க. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 10க்குடைய சூரியன் அவர் ஹெச்ஓடிங்க. ஹெச்ஓடி உச்சம் பெறுகிறார். ஹெச்ஓடியே உச்சம்னா மற்றவங்களாம் கேட்டு தான் ஆகணும். இந்த குரு சனிலாம் இவங்கெல்லாம் சில்ட்ரன்ஸ். இவர் தான் ஹெச்ஓடி. இவர் உச்சம் ஆகிறார். டீம் லீடரே அவர் தான். அவர் சொன்னால் எல்லோரும் கேட்டு தான் ஆகணும். அவர் உச்சம் பெறுகிறார். அப்போ தொழில் பிச்சுக்கிட்டு போகும். விருச்சிக ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி. அதனால் ரொம்ப நல்ல நேரம். ஒரே ஒரு விஷயத்தில் மாட்டிக்குவீங்க. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். கற்பு கெடும், ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனை வரும். ஒய்ஃபோ கையில் டைவர்ஸ் பேப்பர் வச்சுட்டே சுற்றிட்டே இருப்பாங்க. 2வது விஷயம், பெண்கள் நாட்டின் கண்கள். சொல்லுங்கள், திரும்ப திரும்ப அதே சொல்லிகிட்டே இருக்கணும். பெண்கள் பக்கம் போனீங்கன்னா எக்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ தான் நீங்களாக போய் மாட்டிக்காதீங்க. என்னடா நம்மளை பிடிச்சிட்டாங்க பங்கு, நீ மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்னு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 4ஆம் இடத்து ராகு தேர் எடுத்து தெருவில் விட்டு தான் போவார். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. என்ன பண்ணும், ஆண்களாக இருந்தால் ஜெய் ஆஞ்சநேயா பிரம்மச்சரிய விரதத்தை இன்றைக்கே கடைபிடிக்க ஆரம்பிங்க. எந்த பிரச்சனையும் வராது. அப்போது தொடர்ந்து எங்கள் வீட்டில் அதான் சார் போயிட்டுருக்கு, டைவர்ஸ் ஒரு அளவுக்கு மேலே போயிட்டு இப்போ கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.